பாம்பு விஷம் நாக்குக்கு நஞ்சு வசப்படும் வரமாகி வந்திருந்தார். அந்த விஷமாகப்பட்டது பண்டிகையுடைய தேகத்திலே கலந்து விட்டார். ஆனபோது இந்த உடம்பெல்லாம் பூனை போல் ஒடுங்கி வந்து ஆயிரக்கணக்கான ஆலப்படை குதிரைப்படை ஆளுப்படை நாய்ப்படைகளை கொண்டோம். பயமில்லாமல் சித்து உரிவோடு இருக்கக்கூடிய பொன்னாச்சி வந்ததை நம்மளை கடிச்சு விட்டது பார்த்தாயா? இங்க இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். ஓடி வர வேண்டும் வீரப்பூர் நாட்டை தேடி அகடுகள் கொகுடுவாரை அச்சமெல்லாம் தச்சங்கோவை இந்த மலை எட்டி தாண்டினால் நம்மளுடைய நாலு திறமைகளின் உலக வழியாக ஓடிவிடலாம் என்று சொல்லி படுத்துறத வந்து யாரது வீரப்பூர் நாடு ஓடுதே பன்றி நேராது ஓய்விடுவே என்று சொல்லி விடாமல் தான் வீரவர காட்டு நாலா பக்கம் போட்டு திருப்புகிறது. பன்றி இந்த வேகாத வெயில் அப்படியே கெசர வாங்கிட்டு வருது. அலையில போய் பிடிச்சா பன்றி பக்கத்துல ஒரே அடி அடிச்சு கொண்டு போகும். இன்னும் சொல்லி பின்தொடர்ந்து கொண்டே வந்து அந்த அகடுகளுக்கு ஒரு வார எச்சமெல்லாம் தச்ச கோமையை தாண்டி திராகவர்களின் நொடகடவரை முட்டை முட்டை பன்றியினுடைய எங்க பிடிச்சு நிறுத்த முடியாது என்று உயிர் நாடியை பிடிச்சு இழுத்து நிறுத்துங்க. பன்றி வரிசை கேள ஓட்டு இழுத்துட்டு போகும். அப்பத்தான் புடிச்ச முத்துமாலை புடிச்சதோடு இருந்த ஆகாதனே உதறிச்சா புடிச்சமாக படப்பட படப்படங்க. அப்ப உயிர் நாடி வழி கொடுக்க முடியாம பன்றி வீர் 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 என்று சொல்லி வீரக்கூடிய சத்தமோ அங்க வீரமல சிலையோடி வீரமாலே அந்த சத்தத்தை காட்டார் கோலகிரி சங்கர். முத்துமாலை பன்றி அடக்கி விட்டது. எழுங்கலன்னா பற்றி குத்துண்டார்கள் என்று சொல்லி என்ன வாராங்க இரு சமயோ விழா கடையிலே தானே 60 அடி உயரமா 16 சாவ மகரமுள்ள வேலு சட்ட பாய்ந்தது. இதே குலக்காய் அக்கே மேலாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு அபயம் 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 என்று சொல்லி அபயக்குரல் கொடுத்து மாட்டது. அந்த நேரத்தில் தானே இழுத்து வீசினார் மாவட்டாம்பாறை. பன்றி குத்தி பங்கேறி கொப்படை குத்தி கூறே 7 கிராமத்துக்கு 7 கூறாக வைரா சாமுதாய் என்று சொல்ல வீரமாக சாமுதன் பன்றியை கூறு வைத்தார். இந்த பன்றி யாரும் சத்தமோ வீரங்காவற்றி உலகளந்த மாயவன் தான் 400 நலமான வேஷம் கொண்டு வந்து பன்றி தலையை வாங்கினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இல்லாவிட்டால் முடியாதுன்னு சொன்னா எப்படின்னு சொல்லி கேட்க தலத்துண்டு அமைச்சு கொடுங்கள் நான் போய் வாங்கி வாருன்னு சொல்லி வீர ஏகாலிங்கிற வடிவெடுத்து வந்து பன்றி தலையை தானே ஒன்னரை ஏமாற்றி பன்றி தலையை வாங்கி வந்தான். அப்பத்தான் கொண்டாந்து எடுத்து வச்சு பன்றி தலை சத்தம் போட்டது காத்து வாக்கை கோலகிரி சங்கருக்கு காது கேட்டது. உடனே அந்தரத்துக்கு ஓடி வந்தான். என்னங்கள் அண்ணாயின்னு சொல்ல நடந்த விகிதங்களை சொன்னார். தொழிலாளி வந்து கேட்டார், எடுத்து கொடுத்து விட்டேன் அப்பா என்ன கோச்ச குறை கொடுத்து விட்டீங்களே அண்ணா பன்றி தரவாயாச்சு வீரவர காட்டோடு நம்ம இரவரை அவத்தாரே எனக்கு எதுவும் தெரியாத தம்பி ஒரு தலைக்கு இருதலை கொண்டு வாரேன் பாருங்கள் அண்ணா என்று குதிரவேல் கால் போட்டு வேகமாக வந்தார். அப்ப மேலாட்டரசர் 1000 பேர் தான் வந்து பன்றி தலையை கொண்டு போய் வைத்து உருப்போடுகிறார். அந்த நேரத்தில் மேலாட்டு படைகளை கண்டல கண்டு கைவாரத்தார் எடுத்து மேலாட்டு படைகளுக்குள்ளே சின்னம் நன்னெறிந்தாரே வீரமணி சாமி வாராரே அரசு குமச்சா வெட்டி குமச்சா வீரமலை போலையங்க
பாதி குமிக்கும் போது எத்தனை தான் மகன் வந்தாலும் எத்தனை படைகளை வெட்ட முடியும்? வெட்ட வெட்ட படைகளை எந்திரிச்சு வந்து கொண்டே இருக்கிறது. மாரணபுரத்துல வண்டி வெட்டி வெட்டுறான், தோரணபுரத்துல தொடரட்டி வெட்டி வாரா. கோரகடி சங்கர் தருமாறி வெட்டி வரும்போது வீரபாகு ஓடி வந்து பார்த்துக் கொண்டிருந்தால் எல்லாரையும் கோரகடி சங்கர் மாட்டுப்படுவார். சாமி பொறுத்தது போல பொங்கி இருங்களே சமனை என்றார். 16 வருஷமாக